வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், எரர் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானம் பொறுமை கேட்டுக்குங்க. தமிழ்நாட்டோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பயாலஜி கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா டாக்டர் படிக்கலாம். ஓகே, நான் மேக்ஸ் பயாலஜி தான் படித்தேன். ஓகே, ஆனாலுமே நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடைக்கிறப்போ, ஓரளவு இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிறப்போ தாராளமாக டாக்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம், நிறையா கோர்ஸ் படிக்கலாம். ஓகே, அதனால் மருத்துவத்துறை சார்ந்த தளத்திலிருந்து ஒரு மையமாக சில தகவல். ஓகே, சரி, காலங்காத்தால் என்ன நடக்குது அப்படின்னா, எண்ணெய் மட்டுப்படுத்துறதுனால ஒரு சில நபருக்கு அன்றைக்கி பொழுது முடிகிறதுக்குள்ளே ட்ரில்லியன் கணக்கில் சம்பாரிச்சிருவாங்க. அப்படியே அடுத்த செவ்வாய் கிரகம் தான் அங்கே இங்கே சம்பாரித்த காசெல்லாம் சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு சம்பாரிச்சிட்டு அடுத்த செவ்வாய் கிரகத்துக்கு போகிற அளவுக்கு ஒரே பொழுதில் எல்லாம் சாதிச்சிருவாங்கன்ற அளவுக்கு நினச்சிக்கிட்டு என்னை மட்டுப்படுத்துறதுனால தான் நிறைய எரர் ஆகுது. ஓகே, இந்த எர்த்தை பொறுத்த வரைக்கும் நிறையா விதி இருக்குது. அதுலேயே இந்த யூனிவர்சல் லா விதியும் இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா மனித நிலையை விட அப்பாற்பட்ட பல விஷயம் இருக்குது. அது ஜெனட்டிக்காகவே நிறைய இஷ்யூ ஏற்பட்டுருச்சு. ஆண்டவர் படைக்கிறப்போ ஓரளவு நார்மலாக தான் படைத்தார். ஆனால் அந்த ஒரு கனியை சாப்பிட்டு அது கெமிக்கல் ரியாக்ஷனாக மாறி நிறையா விஷயம் ரொம்ப லோ கேட்டகரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான். ஓகே, இப்போ அந்த லோ ஸ்டேட்டஸ்லேருந்து யாரெல்லாம் மீண்டு வந்தாங்களோ அவங்கள தான் ஒரு உயர்ந்த நிலைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சித்தர்கள் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி சப்தரிசிகள் இருந்தாங்க. அவங்களாம் இந்த சேவாதார நிலை அளவுக்கு ஓரளவு சமமாக இருந்ததுனால அவங்க மனித நிலையை விட ஒரு படி மேலே. ஓகே, இப்போது ஜெனட்டிக்காகவே ரொம்பவே ஒரு லோவான ஸ்டேட்டஸில் எல்லா விதத்துலேயுமே ஒரு லோவான நிலையில் தான் ஹியூமன் பீயிங் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, அதை மீட்கணும் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து வந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறையா மத புத்தகம் இருக்குது, நிறையா விஷயமே இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் படி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தால் தான் எல்லாமே ஓரளவு தோதாகும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஏதோ ஒரு வகையான இடர்பாடு இருக்குது அப்படின்னா அது நிறையா எரர் ஏற்பட்டுருச்சு. ஓகே, ஏன் அப்படின்னா மனிதநிலை அறிவுக்கே இந்த அளவுக்கு ஒரு சமமான ஒரு நேர்கொண்ட பார்வையான ஒரு பாதை இருக்கிறப்போ படைப்பு நிலையில் இன்னும் ஒரு தெளிவான ஒரு நன்பாதை தான் இருந்திருக்கும். ஓகே, அதனால் காலங்காத்தால் ஒரு சில எரருக்கு எந்த எரருக்குமே நான் காரணம் கிடையாது. ஓகே, எல்லாம் யூனிவர்சல்லாக தான் காரணம். ஓகே, ஏன்னா மனித நிலையை விட பல மடங்கு ஒரு உயர்ந்த விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்குது. ஓகே, அதனால் காலையில் நடந்த நிகழ்வுக்கும் சரி, எந்த எரருக்குமே சரி நான் காரணம் கிடையாது. ஓகே, அவங்கவுங்க நிலை பொறுத்து தான் எல்லாமே. ஓகே, சரி, அடுத்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் நானே இன்வால்வ் பண்ணிக்கிறேங்க, நானே தோது பார்த்துக்கிறேங்க, நானே எல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இவங்கெல்லாம் தோது பார்த்துருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு நான் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வீடு, காரு, வசதி எல்லாமே எனக்கு தோதாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் எதுவுமே தோதாகலை. ஓகே, அது அவங்க ஒவ்வொருத்தரோட மனநிலையிலையும் ஒவ்வொரு ஓஎஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான சாஃப்ட்வேர் இருக்கும், ஒவ்வொரு விதமான கோடிங் வேர்ட்ஸ் இருக்கும். அதையே அவங்க தோது பார்த்துக்குவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஓகே, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு நாட்டில் பேசுகிற மொழி இன்னொரு நாட்டில் பேச மாட்டாங்க. ஒரு நாட்டில் கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு நாட்டில் வேறு விதமான கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, நாட்டோட நிலப்பரப்புலேயே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் நிறையா நிலையிலையுமே நிறையா வேறுபாடு இருக்குது. ஓகே, அதனால் நானே ஓரளவு தோது பார்த்துக்குவேன். என்னை மட்டுப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே போதும். ஓகே, அதனால் கம்பெனியை ஓரளவு டெவலப் பண்ணால் தான் காசு கிடைக்கும். காசு கிடைக்கிறப்ப தான் வசதி கிடைக்கும். வசதி கிடைக்கிறப்ப தான் லைஃப் ஸ்டைல் அடுத்த நிலைக்கு முன்னேறி போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அமையும். ஓகே, இன்வெஸ்டர் கேட்டகரி தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஓகே, எல்லாம் ஒரு கால்குலேஷன் மாதிரி தான், மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் மாதிரி. நீங்கள் இந்த மேத்தமெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் இந்த இயற்பியல் விதி, வேதியியல் விதி, உயிரியல் விதி,
அதுக்கப்புறம் நான் நிறையா விதி அதான் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் போகிறதுன்றது அவ்வளோ சிரமம். ஆனால் இருக்குது, யாரும் தடையெல்லாம் சொல்ல போகிறது இல்லைங்க. தாராளமாக இன்வெஸ்டர் கேட்டகரிக்கு வரலாங்க. ஆனால் இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க. அவ்வளோதான். ஒரு சில பேருக்கு ஒரு ஜென்மம், இன்னொரு சில பேருக்கு பல ஜென்மம் ஆகுது. ஓகே, ஆனாலும் பாதை இருக்குது. ஓகே, அதனால் அவங்கவுங்க நிலையை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம நிலமை இது தானா, சரி ஓகே, அதுலேருந்து அடுத்த படிக்கு முன்னேறி போகிறதுக்கு உண்டான தோதான சூழ்நிலை அமைக்கணும். ஓகே, அதனால் கம்பெனி மேலே ஆளுமை செலுத்தி நீங்கள் ஏதோ எவ்வளோ சம்பாரிச்சிட போகிறீங்க, அதிகபட்சம் எத்தனை கோடி சம்பாரிச்சிட போகிறீங்க. அதனால் கம்பெனியை மட்டுப்படுத்தாதீங்க. கம்பெனி டெவலப் ஆனால் தான் எல்லா விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் எனக்கு உண்டான சூழ்நிலையான ஒரு தோதான ஒரு நிலையை அமைச்சு கொடுங்க. ஓகே, சரி. அடுத்த தகவல், கவர்மெண்ட் டிஸ்கஷன். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாராட்டு. ஏன் அப்படின்னா, இந்தளவுக்கு ஒரு பதம், பொறுமை, பக்குவம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலும் நான் உங்களுக்கு நிறையா வசதி செஞ்சு தரேன். ஆனால் அதுக்குண்டான எனக்கு ஒரு சூழ்நிலையில் நிறையா விஷயம் தோதாகணும். ஓகே, அப்போனா தான் எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸ்பேஸ் கிடைக்கிறப்ப தான் நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்கிறதுன்றது எனக்கு சரியாக இருக்கும். ஓகே, மற்றபடி ஏற்படக்கூடிய எரர் எல்லாமே ஓரளவு சால்வ் பண்ணுங்கள். அடுத்த டைம் எரர் ஏற்படாத மாதிரி எல்லாத்தையும் ஓரளவு தோது பார்த்துக்குங்க. ஓகே, சரி. அடுத்த தகவல், ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நிறையா ஸ்டூடியோ இருக்குது. ஆனால் இதில் அரைகுறை அறிவு ஆபத்தானது அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, ஸ்டூடியோ அப்படின்றது ஒரு இடம், அவ்வளோதான். ஓகே, நான் ஒரு டைரக்டரு. ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்றவங்க ஹீரோ, இவங்க ஆக்ட்ரஸ், இவங்க அந்த கேரக்டர், இந்த கேரக்டர் அப்படிலாம் கிடையாது. ஒரு டைரக்டர் தான், அவர் தான் சொல்லுவார், இந்த மாதிரி நடிங்க, இது தாங்க சுச்சுவேஷனு, இது தாங்க டயலாக்கு அப்படின்ற மாதிரி முதல்ல அவர் நடித்து காட்டுவார். அதை பார்த்துட்டு ஆர்டிஸ்ட்டு நடிப்பாங்க. ஓகே, தனியாக ஹீரோ அப்படிலாம் கிடையாது. இவர் ஒரு மெயினான ஒரு கேரக்டருங்க. அதனால் இவருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் சொல்கிற மாதிரி. ஓகே, ஆனால் ஒரு டைரக்டரு ஹீரோ அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவர் டைரக்டர். ஓகே, அதனால் இவர் ஹீரோங்க, அப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும் நானும் ஓகே, எனக்கும் சௌகரியமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம ஹீரோ கேரவன், ஓகே, அப்படி இப்படி. ஆனால் யதார்த்த ரீதியாக மற்ற நபர்களோட நிலையில் தோதாக மாட்டேங்குது. ஓகே, அதனால் என்னோடய இயல்பு என்னவோ அந்த இயல்பில் தான் இருந்தால் தான் எனக்கு தோதாகும். ஓகே, அதனால் நான் ஒரு டைரக்டர். ஓகே, அடுத்து எடிட்டர் ஒர்க்கு, பாட்டு எழுதுறது, டான்ஸ் ஆடுறது, மியூசிக் அமைக்கிறது, லொக்கேஷனுக்கு போகிறது, மக்கள் தொடர்பு அப்படின்றது, அப்புறம் விளம்பரம் பண்ணுறது, அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டு, இந்த மாதிரி ஸ்டூடியோவில் எக்கச்சக்கமான வேலை இருக்குது. அந்த எல்லா வேலையுமே செய்யக்கூடிய ஒரே நபர் யாருன்னா அவர் தான் டைரக்டர். ஓகே, ஒரு சில விஷயத்தில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் ஒரு டைரக்டரோட பணியே. ஓகே, அதனால் என்னோடய இயல்பே டைரக்டர் வேலை தான். ஓகே, அதனால் தனியாக ஒரு வேலையை மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, மற்றவங்களாம் அந்தளவுக்கு ஓரளவு தோதாக இருந்தாங்கன்னா ஒன்றும் தெரிவிக்காது எனக்கு. அதனால் தோதாக மாட்டேங்குது. அதனால் நானே தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனாலுமே யதார்த்த ரீதியாக நம்ம என்ன ஏதுன்னு தகவல் சொல்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தோதாக எல்லாம் அமைச்சு கொடுக்குறாங்க. இது எதோ போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே, சரி. அந்த வகையில் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி மூவியில் நடிக்கிறேங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்குறது கிடையாது. இந்த மாதிரி டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்றப்போ என்னுடைய எல்லா படத்துலேயுமே ஆக்டராக இருந்தாலுமே அவர் ஒரு டைரக்டர் தான். லோகேஷ் கனகராஜ் என்கின்ற சதீஷ் அவராகட்டும், ஏஆர் முருகதாஸ் ஆகட்டும், சிம்புதேவன் ஆகட்டும், அப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன் ஆகட்டும், நீங்கள் எல்லா படத்துலையுமே என் கூட இணைந்து பணியாற்றலாம். ஆனால் எல்லா படத்துக்குமே உங்களுக்கு ஒரே மாதிரி சம்பளம் வழங்குறதுன்றது தான் கொஞ்சம் சிரமம். ஓகே, ஒரு சில படத்துக்கு சம்பளம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வழங்கப்படும். ஒரு சில படத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் தொடர்ச்சியாக ஒரு 100 படம் அப்படின்றப்போ நீங்கள் போதுமான அளவு சம்பாரிச்சிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ, என்னோடய பாதையில் பயணிக்கிறப்போ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய கேஷ் இருக்குது. அப்படின்றப்போ உங்களுக்கு தேவையான வசதி கிடைக்கும். ஓகே, நம்ம ஸ்டூடியோவில் தான் சம்பாதிக்கணும், இந்த மூவியில் தான் சம்பாதிக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க.
ஓகே. உங்களுக்கு தேவையான அளவு தொகை உங்களுக்கு கிடைக்கும். என் கூட இணைஞ்சு பணியாற்றுங்க. ஓகே. ஏன் அப்படின்னா, நீங்கள்லாம் தனியா விலைக்கு போகிறப்போ ஒரு சில டைமில் பட்ஜெட் வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும். இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக தோதா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சாலுமே அது சரியான விதத்தில் மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதனால் ஒரு டீம் தான் எப்பயுமே நமக்கு ஒரு தோதா இருக்கும். ஓகே.